Hello everyone. Very good evening all of you. நேற்றைய தினம் நாம அறுசுவை மருத்துவத்தினுடைய அடிப்படை அறிமுகம் பார்த்திருந்தாலும் நம்ம அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டோட நம்ம வந்து டச் பண்ணல. ஏன் அப்படின்னு நேற்றைய தினம் வந்து நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தோம். அதை பத்தி நம்ம புரிதல்களை சொல்றதுக்கே வந்து நேரம் வந்து சரியாக இருந்தது. அதனால நம்ம அதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம வேற ஒரு நாள்ல வந்து போடுறோம்னு நேற்று சொல்லியிருந்தோம். பட் இன்றே நமக்கு டைம் அவைலபிள் இருக்கிறதுனால இன்றைய தினம் நாம் இந்த இலவச அறுசுவை மருத்துவத்தினுடைய அடிப்படை அறிமுக வகுப்புடைய நேற்றைய தினத்தினுடைய அல்லது முதல் பகுதியினுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் இது தொடர்ச்சி அல்லது பார்ட் 2 அப்படின்னு சொன்னாலும் ஒரிஜினலி நமக்கு இந்த அறுசுவை மருத்துவத்தினுடைய அடிப்படை அறிமுகம் என்பது தற்போது இன்றைக்கு மட்டும்தான் ஆரம்பமாகிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இந்த வகுப்பு பகுதி 1ல வந்து ஒரு சிலர் வந்து இணைஞ்சு கேட்டிருப்பீங்க, அல்லது ஒரு சிலர் வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து கேட்டிருக்கலாம். ஒரு சில கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டிருந்தோம். மேபி அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, இன்றைய தினம் வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள செஷன் முடிகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஒரு 7:30 அல்லது 7:45 அதிகபட்சமாக ஒரு 8 o'clock நம்மளோட செஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சரி, இப்போ இந்த சுவைகள் அப்படிங்கிறது நம்ம வெறும் சுவைகளாக இல்லாமல் அந்த சுவையை எடுக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது நமக்கு உணவாகவோ மருந்தாகவோ ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமா நம்ம எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி இன்புட்டா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப பெரும்பாலும் சுவைங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நாக்குடைய தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு, இப்ப நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கடுத்தது நீர், அதற்கடுத்தது உணவு, அதற்கடுத்தது நல்ல நிம்மதியான தூக்கம். இப்ப ஏன் இந்த நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது ஆக்சுவலி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்குன்னு உண்மையான மீனிங் கிடையாது. இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் மட்டும்தான், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப நம்ம ஹெல்தியா வாழ்ந்துட்டு இருக்கோம், இல்ல வந்து ஐ எம் லிவிங் மை லைஃப் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, யார் ஒருவருக்கு வந்து 1000 கவலைகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அந்த ஒரு நிம்மதியான தூக்கம்ங்கிறது இருக்கோ அவர்கள் மட்டும்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கான உண்மையான தகுதிகளை உடைய நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவங்கள் மற்றும் ஆராய்ச்சியான புரிதல்கள் வந்து நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாருக்கும் இந்த கூற்று அப்படிங்கிறது பொருந்தி வரலாம் அல்லது பொருந்தி போகாமலும் போகலாம். சரி, அப்போ நம்ம அந்த நிம்மதியான தூக்கம் அப்படின்னு இல்லைன்னு சொன்னா நாம இருக்கிறோம், எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் வருமே தவிர்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ள பெருசா வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த அறுசுவைகள்ல வந்து எல்லாருக்கும் அந்த டேஸ்டுடைய பெயர்கள் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று சொல்லியிருந்தோம், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, ஓர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. காரம் அப்படிங்கிறதா கார்ப்பு. அப்புறம் நேற்றைய தினம் வந்து ஒரு 3 சுவைகளை ஒரு 3 நாளைக்கு வந்து நம்ம எடுக்காம இருந்து பாருங்க, சேஞ்சஸ் வந்து எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து சேலஞ்ச் வந்து எடுக்கும்போது, சார் ஒரு சுவை வந்து நமக்கு எடுக்க முடியலன்னா அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. சரி, நேற்றைய தினம் வந்து நம்ம என்ன 3 சுவைகளை வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து எடுக்காம இருந்து பாருங்க, உடல் அளவிலும் மாற்றம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிடணும். அது என்ன சுவை அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? எஸ், எஸ், எனிவன்? நேற்றைய தினம் நாம் சொல்லியிருந்த 3 சுவைகள், இந்த 3 சுவைகளை ஒரு 3 நாளைக்கு 72 hours எடுக்காமல் இருந்தால் உடலில் நடக்கக்கூடிய மன ரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்களை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த 3 சுவைகள்னு யாராவது சொல்ல முடியுமா?
சார் ஆக்சுவலா நான் லாஸ்ட் கிளாஸ் வரல, எனக்கு தெரியல. யாரா சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ மேடம். ஏன்னா நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம கிளாஸ் வந்து இந்த வீக்ல வந்து வேற இன்னொரு டைம்ல போடுறோம்னு சொல்லியிருந்தோம். பட் மறுநாளே போடுறோம் அப்படிங்கிறது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அவைலபிள் டைம் அப்படிங்கிறது வந்து இப்போ அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நேற்றைய தினம் எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதுல பிரத்யேகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புளிப்பு சுவை, காரம், உப்பு. புளிப்பு, காரம், உப்பு, இந்த 3 சுவைகளை 3 தினங்களுக்கு வந்து நம்ம எடுக்காம இருந்தால், இது பொதுவா எப்படின்னா கொஞ்சம் நியூட்ரலா இருக்காங்க அப்படின்னா அறுசுவைகள்லயே வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளத்தோட இருக்காங்க, அவர் ரொம்ப வந்து உடல்ல வந்து உடல் முழுவதும் வலிகளோட இருக்காங்க, இல்லை வந்து சரியாவே தூக்கமே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி வந்து உடல் சார்ந்து நிறைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், ஆனா இப்ப எடுக்காம இருந்தா என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வந்து எடுக்கலாம். எடுக்கலாம் மீன்ஸ் இந்த கிரைட்டீரியா வந்து இது பண்ணிக்கலாம். அப்ப அந்த 3 சுவைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ இந்த 72 ஹவர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அதை வந்து யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக எடுத்து பார்த்துட்டு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யலாம், அல்லது வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியே சொல்லுவோம். சரி, இன்றைய தினம் வந்து நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸோ அந்த ஷார்ட் டைம்ல வந்து நம்ம இந்த அறுசுவையில் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். பட் தெரிந்திருந்தாலும் நம்ம இன்னைக்கு இன்னும் ஒரு சில கூடுதலான ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம அறுசுவைகள் எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த ஒரு சில தெரப்பிஸ்ல எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம பெரும்பாலும் நமக்கு சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் ஒரு உணவுகளை நாக்கால் சுவைத்து எடுக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். அது உண்மையாக இருந்தாலும் அதை தாண்டியும் நமக்கு உடல் இந்த வாய் முதல் ஆசனவாய் வரையில் நடைபெறக்கூடிய செரிமானம், ஜீரண மண்டலம், இதுலையுமே நமக்கு பல்வேறு விதமாக வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற பெயர்கள்லையும் சுவையிலோட தன்மைகள் அந்த செரிமானத்தை பொறுத்து வந்து மாறும். இதோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற வகுப்புகளை வந்து படிக்கும்போது டீட்டெயிலிங்காக வரும், எங்க எந்த சுவைகள் வந்து மாறும். அப்போ ஒருத்தர் கபம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா வந்து எப்படி வந்து என்ன சுவை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரிய வரும். அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலிங்கை வந்து நமக்கு ஈவன் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற கிளாஸ்ல படிச்சாலும் அதுலயுமே நமக்கு சுவை அப்படிங்கிறது வரும். அதே போல அறுசுவை மருத்துவத்தோட அல்லது 6 டேஸ் தெரப்பியோட கட்டண வகுப்புல படிக்கும்போது நமக்கு வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது மெயினா வந்து இன்க்ளூட் ஆகி வரும். அப்ப இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கறத எங்கெங்கெல்லாம் நம்ம கன்சிடரேஷன் எடுக்கணுமோ அத்தனை இடங்கள்லுமே அறுசுவைகளினுடைய அல்லது அறுசுவை மருத்துவத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 100க்கு 100% இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற கான்செப்ட் எடுக்கும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சித்தர்களோட கூற்றுப்படி அல்லது சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது 4448 வியாதிகள் அல்லது நோய்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அத்தனை விஷயங்களும் அவங்க 3 விதமாக வகைப்படுத்துறாங்க, வாதம், பித்தம், கபம். அந்த வாதம், பித்த, கபத்துக்குள்ள வந்து மொத்தமா அவங்க வகுத்து வச்சு இந்த முக்குற்றங்கள் அல்லது 3 தோஷங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்னாலதான் அவர்களுக்கு இந்த 4448 வியாதிகளும் ஒரு மனிதனுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அல்லது உருவாகுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த வாதம், பித்த, கபம் அப்படிங்கிறது நம்ம எங்கெல்லாம் கேள்விப்படுறோமோ அத்தனை இடங்களுமே இந்த அறுசுவை அப்படிங்கிறது எது நம்ம டைரக்டா நாக்கு சுவைத்து எடுக்கக்கூடிய சுவைகளினுடைய அடிப்படையிலையும் வந்து வரும். அதுல வந்து நாக்கினுடைய சுவை ரீதியாக நம்ம எடுக்காம போனோம் அப்படின்னு சொன்னாலும் வாய் முதல் ஆசனம் வரையில் நடைபெறக்கூடிய ஜீரண மண்டலம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போதும்
ஒரு சில குறிப்பிட்ட சுவைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நம்ம எக்ஸ்டர்னலா இருந்து ஒரு இன்புட்ட குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும், இந்த அறுசுவையினுடைய பங்களிப்புங்கிறது இருக்கும். அல்லது நம்ம நாக்குக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம கூட நம்ம ஒரு உணவ எடுத்துடுறோம் சார். ஆனா அது செரிமானமாக ப்ராசஸ் ஆகும்போதும், இந்த அறுசுவையினுடைய பங்களிப்பு இருக்கும். அப்ப நம்ம வாய் வழியாக ருசித்து எடுக்கும்போது பார்த்தோம்னா, அந்த அறுசுவை அப்படிங்கிறது ஒரிஜினலா வந்து நமக்கு டைரக்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நம்ம செரிமானம் அல்லது ஜீரண மண்டலம் சார்ந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3 விஷயங்களோட சேர்ந்து வர்ற மாரி இந்த அறுசுவை அப்படிங்கிறது இருக்கும். அதனாலதான் நேற்றைய தினம் வந்து கேட்டிருந்தோம். இப்ப அறுசுவை மருத்துவம் வந்து நமக்கு ஏன் முக்கியம்? அப்ப அத நம்ம வந்து எப்படி பயன்படுத்த முடியும்? அத எப்படி வந்து டயக்னோஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? சிம்ப்டம்ஸ் பேசிஸ். ஒருத்தவர்கள் மனரீதியாகவும், உடல் ரீதியாகவும் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து வந்து அதுக்கு எந்த மாதிரியான சுவைகள் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். அப்ப எந்த சுவைகள் வந்து நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற ரீதியா தெரிஞ்சுக்கலாம். ஓன்லி ஆன் சிம்ப்டம்ஸ் பேசிஸ். அதற்கு அடுத்தது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நாடி பார்க்கிறது. ஸ்டூடண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க. சார் நாடி பார்த்தா வந்து அறுசுவை நாடி பார்த்தோம் அப்படின்னா, தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த அறுசுவை பார்க்கக்கூடிய நாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக இந்த ஆயுர்வேத நாடி, வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது பெண்களுக்கு எந்த கையில வந்து பார்ப்பாங்களோ, அது ஆண்களுக்கு வந்து எந்த கையில பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? எஸ் சொல்லுங்க மேம். எஸ். எஸ் மேடம். நீங்க பேசுனீங்களா? எனக்கு எதுவும் கேட்கல. ரைட் ஹேண்ட் வுமனுக்கு பார்ப்பாங்களா? கரெக்ட்டா மேடம் நீங்க சொல்லியிருக்கிறது? எஸ். வேற யாராவது சொல்ல முடியுமா? மேடம் சொல்லியிருக்கிறது வந்து கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லி? ரைட் ஹேண்ட் வுமன், லெஃப்ட் ஹேண்ட் மென் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரியா அப்படிங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? எஸ். ரஹீமா பானு மேடம் நீங்க போட்டிருக்கிறது அல்லது நீங்க மெசேஜ் பண்ணியிருக்கக்கூடியது வந்து சரிதானா மேடம்? இல்ல அதாவது வந்து திருத்தம் தேவைப்படுதா அதுல? கரெக்ட்ன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுல மட்டும் மாற்றம். என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக பெண்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட், ஆண்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட். நம்ம இந்த பயோசால்ட் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இடைகலை, பிங்கலை. பேச்சுலர் ரெமடிஸ் பார்க்கும்போதும் இடைகலை, பிங்கலைங்கிற நிறைய கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்திருப்போம். இடைகலை அப்படிங்கிறது சந்திரகலை அல்லது சந்திர நாடின்னு சொல்லுவாங்க. வலதுபுறம் அப்படிங்கிறது பிங்கலை அல்லது சூரிய நாடி அல்லது சூரியகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இடதுங்கிறது வந்து பெண் சக்தியை குறிக்கக்கூடியது, சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வலது அப்படிங்கிறது சிவம். இங்க வந்து ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து சக்தி சிவன் அப்படிங்கிறது எல்லாமே அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம பார்த்தோம், டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து லெஃப்ட் வந்து பெண்ணுக்கு வருது, ஏன் வந்து ரைட் வந்து ஆணுக்கு வருது அப்படிங்கிற ரீதியா வந்து பார்க்க முடியும். அப்போ பெண்களுக்கு வந்து இடதுபுறமாகவும் ஆண்களுக்கு வந்து வலதுபுறமாகவும் பார்ப்பாங்க, வலது கையில வந்து பார்ப்பாங்க. பட் நம்ம இந்த அறுசுவை மருத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 கைகளிலும் நாம அறுசுவை நாடிகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஆண் பெண் பேதம், ஆண் பெண் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்க கிடையாது அறுசுவை மருத்துவத்துல.
கிடையாது. அதே போல இது அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். 2 கைகள்ல பார்ப்பாங்களா? ஒரே கையில பார்ப்பாங்களா மேடம்? அக்குபஞ்சர் நாடிகள். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. நோ ஐடியா சார். அக்குபஞ்சர்லயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவாக இடது கை மற்றும் வலது கை 2 கைகள்லுமே பார்ப்பாங்க. ஏன்னா உங்க ஆர்கன்ஸ் ரிலேட்டடா பொதுவா வந்து அக்குபஞ்சர்ல பொதுவான நாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்கன்ஸ் ரிலேட்டபிள், இன் உறுப்புகள் யாங் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது, சக்தியை செலவழிக்கக்கூடியது அப்படின்லாம் வந்து நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க அக்குபஞ்சர்ல. அப்போ அங்கேயும் நமக்கு 2 கையில நாடிகளை பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து அக்குபஞ்சர்ல 2 கைகளை பார்க்கறதா இருந்தாலும் சரி, அல்லது அறுசுவைகளை பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஈவன் தோ வந்து 2 தெரபிஸ்ட்லயுமே வந்து 2 கைகள்ல பார்த்தாலும் அதை பார்க்கக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து அக்குபஞ்சருக்கும் அறுசுவை மருத்துவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அது டோட்டலி வேறவா இருக்கும், இது டோட்டலி வந்து வேறவா இருக்கும். அப்ப நமக்கு ஆயுர்வேத முறைப்படி நமக்கு இடதுபுறத்துல மட்டும் பெண்களுக்கும் வலதுபுறத்துல ஆண்களுக்கும் வந்து பார்ப்பாங்க. அக்குபஞ்சர் இருந்ததுன்னா 2 கைகளிலுமே பார்ப்பாங்க. அறுசுவையா இருந்தது அப்படின்னு சொன்னா 2 கைகளிலுமே பார்ப்பாங்க. எஸ், வணக்கம் ரம்யா மேடம். வணக்கம் சார். ஸோ வித் யுவர் பர்மிஷன் வந்து உங்களுடைய நாக்கு வந்து இன்னைக்கு அறுசுவை மருத்துவத்துல வந்து கிளாஸ்ல பார்க்கலாமா? பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா நீங்க கொஞ்சம் தெளிவா அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால. ஓகே சார். ஓகே. அப்படியே உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் அறுசுவை மருத்துவத்தில் கிடைச்சிரும் இல்லையா? ஓகே சார். ஓகே ரைட். சரிங்க மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ. சரி, அப்போ நமக்கு ஒரே மாதிரியான இங்க நம்ம வந்து நாடிகள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்தந்த தெரப்பிக்கு ஏற்ற மாதிரியான மெத்தடாலஜியில பார்க்கும்போது அது சார்ந்த மனம் சார்ந்த உடல் சார்ந்த அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு பொதுவாக தெரிய வரும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அந்த அறுசுவை மருத்துவம் சார்ந்து எப்படி வந்து ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்ல வந்து நாடிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து சிம்டம்ஸ் பேசிஸ்ல அப்படிங்கிறது ஒன்று. இதெல்லாம் வந்து டைரக்ட் மெத்தட்ஸ். இன்டைரக்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த டங் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ நாக்கினுடைய புகைப்படங்களை வந்து பொதுவாக வந்து என்னை பொறுத்தவரையில வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து கேட்டிருப்போம் எல்லாருக்கிட்டவுமே. பொதுவாக வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நாக்கினுடைய புகைப்படம். இது இப்போ அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். பொதுவாக நாக்கினுடைய துணை உறுப்பு அப்படின்னு இதயத்தினுடைய துணை உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாக்கு அப்படிங்கிறது. அப்போ அந்த அக்குபஞ்சர் ரீதியா பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து அந்த இதயத்தினுடைய துணை உறுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் சார் நாக்கு. ஆனா நம்ம எல்லா பிரச்சனையுமே நாக்கு பார்த்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாக்குக்கும் நம்மளுடைய மூலாதாரத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. பட் இந்த வகுப்பில் நம்ம அதை பத்தி வந்து பெருசா அந்த எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க முடியாது. பட் அதற்கேற்ற கட்டண வகுப்புகளோ அல்லது இலவச வகுப்புல அது சார்ந்து ஏதேனும் ஒரு வகுப்புல வந்து அப்படின்னு சொன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கா பார்க்க முடியும். சரி, இப்போ இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு தொண்டை கரகரப்பா இருக்கு, தொண்டை கட்டிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மால வந்து பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ நாக்குக்கான பயன்பாடு அப்படிங்கிறது பேசுவது ரீதியாக நமக்கு அவசியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது போது பார்த்தோம்னா தொண்டையில வந்து நமக்கு சிக்கிக்குது சார், தொண்டை கட்டின மாதிரி இருக்கு, எதையுமே சரியா வந்து சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் பொதுவாக வந்து இருக்கும்.
அதே மாதிரி இந்த நாக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உமிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சலைவா, வாய் அல்லது நாக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க நமக்கு இந்த புலன்கள் அப்படிங்கிற ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது சென்சஸ் அப்படிங்கிற ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மற்ற ஜீவராசிகளோட கம்பேர் பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு வேறுபாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கக்கூடிய தன்மை. அந்த என்ன சிந்திக்கிறவங்களோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, பேசுதல், தன்னுடைய வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்துதல். இப்ப நான் வந்து இங்க வந்து வார்த்தைகளாக என்னுடைய எண்ணங்களையோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா நாக்கினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அறிவு சார்ந்து நம்ம சொசைட்டியை சார்ந்து நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு ஒன்று சொல்லும்போது, பட் இதே வந்து எண்ணங்களுக்கும் அதுக்கும் பேசுறதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை சார். 3 வேளை நல்லா சாப்பிட்டோமா, நல்லா தூங்கணுமா, இதான் சார் லைஃப். நம்ம ஏன் 4 விஷயத்த பத்தி பேசணும், இல்லை நம்ம ஏன் 4 விஷயத்த பத்தி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி 3 வேளை தின்றோம், உறங்கினோம், வாழ்ந்தோம், இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. சரி, இப்ப இதெல்லாம் ஏன் சொல்ல வர்ற அப்படின்னா, இந்த ஒற்றை நாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இதயத்தினுடைய வெளியுறுப்பாகவும் இருக்கும். நம்முடைய அந்த ஐம்புலன்களினுடைய ஒரு பகுதியாக அந்த வார்த்தைகளை, அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய மூலாதார சக்கராவோடையும் சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த மூலாதார சக்கராவோட அப்படிங்கிறத விட இந்த வாசி ஓட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அல்லது ஒரு சிலர் வந்து நாடி அப்படிங்கிற பேர்லயும் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். 72,000 நாடி நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நாக்கினுடைய தேவைகள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்டெப்தா போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரியும். சரி, இப்ப நம்ம அறுசுவை மருத்துவம் சார்ந்து நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்மளுடைய நாக்கை பொறுத்து நம்ம அந்த சுவைகளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தருடைய டங்கை பேஸ் பண்ணி உடல் சார்ந்து, மனம் சார்ந்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது என்ன சுவைகள் வந்து அவனுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிறதையும் பொதுவாக வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ அதை வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம இந்த அறுசுவை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில ப்ராக்டிகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாக்கினுடைய புகைப்படங்களை வந்து நம்ம பார்த்துருவோம். சரி, யாராவது வாசிக்க முடியுமா இதில் இருக்கிற டேஸ்ட் என்னென்ன நேம்ஸ் இருக்குன்னு சொல்லி? எஸ், எனிஒன்? யாராவது ஒருத்தர் வாசிங்க, மறுபடியும் அடுத்து வாசிக்கிறது இன்னொரு நாக்குடைய இமேஜ் வந்து நான் ஷோ பண்றேன், அப்போ ஒருத்தவங்க படிக்கலாம். எஸ், ரஹிமா பானு மேடம் படிக்கலாம் அல்லது ரம்யா மேடம் படிக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தவங்க படிங்க, அடுத்தது செகண்ட் இமேஜ் வரும்போது இன்னொருத்தவங்க படிக்கலாம். எஸ். Salty, ம் bitter, sour, sweet, astringent. சார் அந்த இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. பஞ்சன்ட். Pungent, ஓகே. ஓகே, இல்லை நமக்கு எத்தனை சுவை மேடம் வருது? இல்லை, 6 சுவை வருதா? ஸ்வீட், சோர், பஞ்சன், பிட்டர், ஆஸ்ட்ரிஞ்சன், சால்ட்டி. சில ஸ்வீட்னா எல்லாருக்கும் தெரியும், சால்ட்னா எல்லாருக்கும் தெரியும், சோர் அப்படின்னா தெரியும், பிட்டர் அப்படின்னாலும் தெரியும். இதுல ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அண்ட் பஞ்சன்ட் அப்படிங்கிறது பொதுவாக தெரியாம வந்து இருக்கலாம். சரி, இல்லை நம்ம ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
துவர்ப்பு சுவை. பஞ்சன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்ப்பு அல்லது காரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இது வந்து நம்ம ஒரு டங்கை வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து இது பொதுவாக வந்து பயன்படும். இது வந்து பிசிக்கல் ரீதியா வந்து நம்ம அந்த நாக்கினுடைய அமைப்புகளை பொறுத்து வந்து எந்தெந்த ஏரியால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அதனோட டெக்ஸ்டர் பேஸ் பண்ணி நம்ம வெறும் அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில அடிஷனல் விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னுமே வந்து இந்த அறுசுவை மருத்துவத்தை வந்து ரொம்ப எளிமையா வந்து கொண்டு வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தது போல அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் சார்ந்த இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணியும் அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி வந்திருப்போம். அந்த மாதிரி தேவைகளை புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, இப்போ வந்து நம்ம அறுசுவையினுடைய அடிப்படையில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இப்போ ஷோ பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எஸ், யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுமா? எஸ், ரம்யா மேடம் படிங்க. ரஹிமா பானு மேடம் படிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. எஸ், சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் படிச்சேன். அவங்க இன்னும் படிக்கல சார். அப்படியா? ஆமா. பட் எனக்கு மைக்ல காட்டும் போது அவங்க பேர் தான் காட்டுச்சு, எப்படின்னு தெரியலையே. எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸ்வாப்பிங். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ யார் படிக்கலையோ அவங்க படிக்கலாமா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ மேம். எஸ், ரஹிமா பானு மேடம் படிக்க முடியுமா? மை மைக் இஸ் ஃபால்ட் நோ சார். ஓகே, தேங்க்யூ மேடம். எஸ், ஓகே, ரம்யா மேடம் நீங்களே படிக்கலாம். லெஃப்ட் கிட்னி, ம் ஸ்ப்ளீன், லெஃப்ட் லங், intestines, pancreas, stomach, heart, right kidney, liver, right lung. ஓகே, ரைட் லங்கா? ஆமா சார். ரைட் லங்குன்னு போட்டிருக்கா? எஸ் சார். ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம இதே நாக்கினுடைய புகைப்படம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுவை ரீதியா பார்த்தோம். ஆனா இப்போ இங்க நம்ம ஆர்கன் ரீதியா பார்த்திருக்கோம். இப்ப அப்படியே வந்து நமக்கு இந்த சுவை ரீதியா நம்ம இதோட அப்படியே சேர்த்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு அப்படியே வந்து நமக்கு அந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு தேவையான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஜஸ்ட் a minute. ஓகே, இப்போ கம்பேரிசன்ஸ்ல பார்க்கும்போது கிளியரா தெரியுதா? ஒரு பக்கம் சுவை, ஒரு பக்கம் உறுப்புகள். ஸோ இதுல அடிஷ்னலான ஒரே ஒரு விஷயம் வந்து எங்க இருக்குன்னு நேரா சொல்ல முடியுமா? ஒரு 2 விஷயங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் இருக்கிறதுக்குமான டிஃபரன்சஸ். pancreas, stomach, ம் ஒன்னு எக்ஸ்ட்ரா. ஓகே, pancreas, stomach. இதுல ஓகே, வெரி வந்து குட். ஸ்வீட் இருக்கு. ஓகே, வெரி குட். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஆர்கன்ஸ் ரீதியா பார்க்கறது அப்படிங்கிறதுக்கும் சுவை அப்படிங்கிறது பார்க்கறதுக்கும் பொதுவா வந்து நமக்கு அந்த கம்பேரேட்டிவ்லா பார்க்கும்போது வந்து ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம டங் டயக்னிசிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்கன் ரிலேட்டா பார்த்தோம்னாலும் சரி, அல்லது வாதம், பித்தம், கபம் ரீதியா பார்த்தோம்னாலும் சரி, அல்லது வந்து நம்ம அறுசுவை ரீதியா பார்த்தோம்னாலும் சரி, ஒரு சில இடங்கள்ல வந்து மன ரீதியான விஷயங்களுக்கு கூட நம்ம டங் டயக்னிசிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரி, இப்ப பொதுவா வந்து பேசிக்கா வந்து இப்ப நம்ம ஒரிஜினலா வந்து ரியல் நாக்குடைய புகைப்படங்கள பார்த்து, அவனுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஸ். எஸ் ரம்யா மேடம் இருக்கீங்களா லைன்ல?
எஸ் சார். சரி, இப்போ உங்க நாக்கு பாருங்க, நீங்க தான் வந்து வாசிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் அந்த சார். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜும், இப்ப நீங்க இந்த பார்க்கக்கூடிய இமேஜும் அப்படியே நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கே ஏதாவது வந்து உங்க நாக்க பரிசோதிக்கும்போது ஏதாவது தெரிய வருதா உங்களுக்கு? சார் லிவர்ல வந்து டாட் டாட்டா இருக்கு. பிளாக் டாட்ஸ் இருக்கு. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. சார் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். அதுக்குள்ள எனக்கே வந்து ஒரு டங் டயக்னோசிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி. ஓகே வேற? கீழ அந்த லங் ஏரியால ஒரு கோடு தெரியுற மாரி இருக்கு. ஓகே. ஹார்ட்லயும் அப்படிதான் இருக்க மாரி இருக்கு சார். ஓகே. சரி. ஹார்ட்லயும் இருக்கா? கோடு மாரிலாம் இருக்கா ஹார்ட்ல? ஓகேயா? நாக்கு மேல இப்ப நம்ம டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவா வந்து பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிற மாரி. ஆமாதானே? ஆமா சார். சரி. இப்ப இது வந்து நமக்கு நாக்குடைய அந்த பிசிக்கலான விஷயங்கள மட்டும் பார்த்து வந்து நம்ம சொல்றது. இப்ப இதுல வந்து இந்த டேமேஜஸ் தெரியிற மாரி இருக்கிறத பொறுத்து நம்ம ஈஸியா வந்து சொல்லிடுறோம். இதுல வந்து டாட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு சார் அப்படிங்கிற மாரி. சரிங்க மேடம். இப்ப சொல்லுங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள சொல்லாம, இப்போ நீங்க இந்த சொல்லியிருக்கீங்களே இந்த இந்த நாக்குடைய படத்த பார்க்குறோம் இல்லையா? ம், ம். இத பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து இப்ப இருக்கலாம், அல்லது வந்து ஃபியூச்சர்ல வரலாம் அப்படிங்கிறது, இப்ப இத பார்த்து சொல்லுங்க. எங்கெங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்கலாம்? சார் லிவர்ல இருக்கலாம். லிவர்லயா? கிட்னிலயா? கிட்னி ரொம்ப மேல இருக்கே அது. சரி. ஓகே. நோ ப்ராப்ளம். சரி ஓகே. லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு. ரைட். வேற? எஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரியுது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி. சார் சரி ஓகே. புரியுது எஸ் சொல்லுங்க. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சரி நெக்ஸ்ட் சொல்லுங்க மேடம். லிவர்ல சார் ப்ராப்ளம் ஹார்ட் இருக்கலாம். ம். ஹார்ட் வந்து எனக்கு பால்பிட்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் விடாதீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது மேடம். உங்க பிரச்சனை என்னலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே. வெறும் நாக்கு வச்சு மட்டும் இப்ப இது உங்க நாக்குன்னு நினைக்காதீங்க. யாரோ ஒரு நாக்கு. இப்ப நீங்க வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. இது வந்து நம்ம அறுசுவை மருத்துவத்தோட பொருத்தி பார்த்து எப்படிங்கிறது. ஏன்னா இப்ப உங்க நாக்கே நீங்க சொல்லிட்டீங்கன்னா, சார் அப்ப டயக்னோசிஸ் நம்ம பண்ணவே இல்ல அப்படின்னு இருக்கும். இப்ப இதுல வந்து நீங்க இப்ப கரண்டா இருக்கக்கூடிய பிரச்சனையும் கண்டுபிடிக்கலாம். ஃபியூச்சர்ல நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். எஸ் வரேன். ஓகே. இப்ப லிவர் சார்ந்து ப்ராப்ளம் இருக்கும். ஹார்ட் சார்ந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே வேற? லங்ஸ் ரிலேட்டடாவும் இருக்கலாமா? லங்ஸ் ரிலேட்டாவும் இருக்கலாம். சரி. இப்ப இது வந்து பிசிக்கலா வந்து நமக்கு சார் இந்த ஆர்கன் ரீதியா வந்து பிரச்சனை ஒண்ணு இருக்கும் அல்லது இருக்கலாம் அப்படிங்குது. நல்ல அனுபவ ரீதியா இருந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க இல்லன்னு சொன்னாலும் கண்டிப்பா நம்ம இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல முடியும். இது வந்து நம்ம ஆர்கன் ரீதியா கண்டுபிடிச்சிடுறோம் சார். ஆனா, அவங்களுக்கு ஆர்கன்ல எதனால பிரச்சனை வந்திருக்கும்? இல்ல எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்களா பிரச்சனை இருக்கும்? அது வேற எங்கெங்க பாதிப்புகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அட்வான்ஸ்டு திங்ஸ். இப்ப ஜஸ்ட் வந்து ஒரு நாக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு இதுல வந்து பாதிப்பு இருக்கலாம். ஆனா அது எதனால பாதிப்பு வந்திருக்கும்? எத்தனை வருடங்களா இருக்கும்? வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது. அப்ப பொதுவா வந்து நம்ம இத பார்க்கும்போது வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரி இப்ப அதே அப்படியே வந்து நீங்க இந்த டேஸ்ட்டினுடைய அடிப்படையில பார்த்து சொல்ல முடியுமா? சார் அந்த டேஸ்ட் சொல்லணுமா? பிட்டர், சோர், ம். ம். ஸ்வீட், ம். அஞ்சன். உங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்படிங்கிற மாரி எங்க தெரியுது? உங்களுடைய நாக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களே அத பேஸ் பண்ணி. பிட்டர், சோர், ஸ்வீட், பஞ்சன். ம். ஓகே.
அப்ப நம்ம பொதுவா ஆர்கன் ரீதியா பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கும் அறுசுவைக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஆர்கன் ரீதியா பார்க்கறதுங்கிறது டோட்டலி வேற. நாம அறுசுவை மருத்துவம் ரீதியா பார்க்கறது அப்படிங்கிறது டோட்டலி வந்து வேற. சரி. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அது வந்து பாதிப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்ப நீங்க சொல்ல வேணாம். ஒரு சிலருக்கு வந்து பொதுவா வந்து நம்ம இந்த விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியா நமக்கு தெரிய வரும். இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி. பட் இதுல வந்து நமக்கு பொதுவா வந்து நான் சொல்றேன் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது பின்னாடி எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்கா வந்து போகும். ஸோ பொதுவா இந்த ஜோதிடம் தெரிந்த நபர்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள், பாப கிரகங்கள், சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம பொதுவா எல்லாம் சொல்றது என்ன சொல்லுவோம்? இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. அப்ப நல்லவங்களா இருந்தாலும் சேர்க்கை சரியில்லை அப்படின்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த சுவைகள் வந்து நமக்கு டைரக்டா ஒரு சுவையினுடைய இம்பேலன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவைகளோட வந்து எது எதெல்லாம் கூட சேரும்போது வந்து அது வந்து ஃபேவரபிளா இருக்கும். எதோட வந்து சேர்ந்து இருக்கும்போது அல்லது வந்து எதனுடைய பாதிப்புல இருக்கும்போது ஆப்போசிட்டா வந்து நமக்கு ரியாக்ஷன் காட்டும் அப்படிங்கும்போது. ஸோ பொதுவா வந்து இப்போ உங்களுடைய நாக்கினுடைய அந்த அமைப்புகளை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சுவைகள வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கசப்பு சுவை. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துவர்ப்பு சுவை. கசப்பு சுவையும், துவர்ப்பு சுவையும் வந்து லாஸ்ட்டா நீங்க எப்ப எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? சார் ரொம்ப ரேர் தான் சார். எப்ப எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சார். சரி. காரம்? காரம் டெய்லி எடுத்துக்கிறேன். எந்த மாதிரியான காரம் எடுக்கிறீங்க? குழம்புல போடுறது எல்லாத்துலயுமே காரம் வரும்ல சார். பச்சை மிளகா, சட்னி, சாம்பார். ம். கரெக்ட்டு தான். ஆனா இங்க வர்றது பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா மாரியான காரமும், ஆர்டிபிஷியலா இருக்கிற மாரி கிடையாது. ஓகே. சொல்லுவோம் இல்லையா? இஞ்சி, அப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவோம்? இயற்கையா நம்ம வந்து பொதுவா மருத்துவத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பூண்டும் காரத்துல வரும்ல. ம். பூண்டு சொல்லுவோம். அப்புறம் வேற மிக முக்கியம் நீங்க வெங்காயம் வெங்காயம் பிக்சர் இருக்கு. ஸோ வெங்காயம் உண்டா? 10 மிளகு இருந்தால் பகைவன் ஓகே. வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, மெயின் வந்து நமக்கு மிளகு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரங்கள் தான். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து காரம் வந்து தேவை. ஆனா அந்த காரம் வந்து இந்த மாரி இருக்கக்கூடிய காரங்கள் தான் தேவை. நம்ம வந்து பச்சை மிளகாயோ, இல்ல வந்து மிளகாத்தூளு அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஓகே. வெரி குட் பெப்பர். அப்போ உங்களுக்கு நீங்க எடுக்கிற டேஸ்ட் கரெக்ட்டு. ஆனா அந்த இருக்கக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறதாங்க லாங்கா இருக்கு. ரசம் சரி இப்ப டெய்லி சொல்லுங்க. என்ன மேடம்? ரசம் டெய்லி எடுத்துப்பேன் சார். ரசம் ஓகே மிளகு ரைட். மிளகு ம். சரி. சரி இப்ப சொல்லுங்க. பொதுவா வந்து இப்ப நீங்க நீங்க உங்களுடைய நாக்க பார்த்து சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து லிவர்லயோ, ஹார்ட் ரிலேட்டடாவும், லங்ஸ் ரிலேட்டடாவும் சொல்லி. இப்ப இந்த இந்த 3 உறுப்புகள் சார்ந்து வந்து உங்களுக்கு ஏதாவது இம்பேலன்ஸஸ் வந்து இருக்கா? பொதுவாக. தெரியல சார். சொல்ல தெரியல. ஓகே. தெரியல. சரி படபடப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆ, அது வந்து ஹார்ட் ரிலேட்டப்ல வந்து வரும். ஏதாவது மூச்சு விடுறது வந்து சிரமமா இருக்கு சார். இல்லன்னா கொஞ்சம் ஹெவியா வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும், மூச்சு வாங்குற மாரி இருக்கும். ம். அது வந்து அடிக்கடி வந்து எனக்கு சளி தொல்லை ஏற்படும். சைனஸ் இஷ்யூ இருக்கு. சைனஸ் மாரியான விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே லங்ஸ் ரிலேட்டப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இல்ல அடிக்கடி வந்து கோல்ட் ஆயிடும் சார். ம். இந்த மாரி இருக்கிறதெல்லாம். இருக்கா அந்த மாரிலாம்? அலர்ஜி. ம். ஓகே. சொன்ன மாதிரி அந்த ப்ரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஸ்டெப்ஸ் கண்டினியூஸா ஏறும்போது. ம். சரி.
வெரி குட். லிவர் இப்போ நம்ம அந்த கண் ம் எரிச்சல் எனக்கு இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டா இருக்கும். தூக்கம் ஒழுங்கா இல்ல. ம் பாடி ரொம்ப ஓகே. ஹீட் ஆகுது. ம் பொதுவா வந்து நமக்கு பூதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்களோட அடிப்படையில பார்த்தோம்னா, ஹார்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பூதத்துல வரும்? யாராவது சொல்ல முடியுமா?